யார் படுத்திருக்கிறது? நம்ம முத்து. முத்து என்ன இங்க படுத்திருக்க? என்ன பிரச்சனை? நேத்து காலையில என் முன்னாடி அடிச்சானே. ஆமா, என் முன்னாடி அடிச்சானே. உன்னையா? ஆமா, நான் ரோசத்துல நேத்து முழுக்க பேசாம இருந்தேன். அவன் இன்னைக்கு என்ன நினைச்சான்னு தெரியலன்னு, என்ன கோவம்னு தெரியலன்னு. ஏண்டா நான் உன்னை அடிச்சா ஒரு நாள் என்னோட பேச மாட்டியான்னு சொல்லி அடிச்சு விட்டானே. புரியவே சொல்றது. ஆம்பளை அழுவக்கூடாது. என்ன பாரு, கையில கிடைக்கலாம் எடுத்து அடிக்கிறான். ஐயோ சரி நான் கேட்கிறேன். ஏ புத்து சொல்லுவானு சொல்றது எனக்கு சிரிப்பா இருக்கு. எனக்கு நீ அழுகுற என்னன்னு? நேத்து உன் பொண்டாட்டி ஒண்ணு அடிச்சிச்சு. ஆமா, அடிச்சுட்டா. நேத்து புள்ளாளி பேசல. என்ன ஒண்ணு ராத்திரி பொண்டாட்டி ஏங்க எப்படி இருக்கீங்கன்னு கூப்பிட்டு சோப்பாட்டை போடணும், நல்லா விட பண்ணணும்னா இல்ல. அதுக்கு ஏன்னா பேசாம திருப்பி அடிச்சிருக்கு. கோலப்பேல அழுவாத, அழுவாத. சரி நடந்தது சொன்னி என்ன? நேத்தும் பொண்டாட்டும் அடிச்சிச்சு. ஆமா ஆமா, அதுக்கு நீ 4 முறை பேசாம இருக்க. ஆமா, ஒரு நாள் முழுக்க பேசல. ரோசக்காரன். ஆமா, அப்படின்னா அப்படித்தானே இருக்கும். ரோஷம்னா அப்புறம் சும்மாவா பொண்டாட்டி அடிச்சு விட்டானா? சரி பொழுது போனுச்சு, ராத்திரி ஆயிட்டு வீட்டுக்கு போனேன். சோத்தை போட்டு வாங்க உட்காருங்க, வாங்க படுங்கன்னு சொல்லி நல்ல கட்டது ஒண்ணு சொல்ல. செய்யவே இல்லண்ணே, செய்யலண்ணே. ஏன்டா காலையில அடிச்சதுக்கு நீ பேசாம இருந்துட்டு இப்ப வந்து உட்காந்துக்கிறது திருப்பி போட்டு அடிக்கிறீங்க.